வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இப்போ என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எதை பற்றி அப்படின்னா, அம்மா உணவகம் அதை பற்றி நான் பேச போகிறேன். அம்மா உணவகம் பேரை கேட்டாலே தெரியுது. அம்மா உணவகம்னா அது அம்மா தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா ஆரம்பிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே ஆரம்பிக்கும்போது நிறைய பேர் பலனடைஞ்சாங்க. ஏன்னா வந்து சிட்டியில் வாழ்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வந்து நம்ம வாங்குகிற சம்பளம், கொடுக்குற வாடகை, அப்புறமா நம்மளோட தேவைகள் அதெல்லாம் பார்த்துட்டு ஹோட்டலில் சாதாரண ஹோட்டல் வாங்கினா ரொம்ப கஷ்டம். இந்த அம்மா உணவு வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்தது. இந்த ஏழைங்களுக்குலாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரூ. 1 இட்லி, அப்புறமா ரூ. 4 5 சாதனம் கிடைக்கும்போது என்ன சொல்கிறது, நிறைய பேர் பசி ஆத்துச்சு. அம்மா உணவுன்னு அந்த அம்மாவோட நேமில் ஆரம்பிச்சது உண்மையிலே அது அம்மாவோட உணவு தான். ஏன்னா குழந்தைகளை பற்றி அம்மாவுக்கு தான் தெரியும். அதனால அம்மா உணவுன்னும் போது எல்லாருமே அந்த பேரை கூட ரொம்ப வரவேற்றாங்க. குழந்தைங்களோட பசி வந்து அம்மாவை தான் தெரியும் அப்படின்ட்டு. உண்மையிலேயே அந்த அம்மா வந்து இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா நல்லது பண்ணாங்க. எந்த ஒரு குறையும் வந்து சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் டிஎம்கே வந்தாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் பண்ணாங்க. ஏதோ பேருக்குன்னா அந்த அம்மா ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்தில் அதையும் வந்து நிறுத்திட்டாங்க. நடத்த முடியல, கஷ்டமாக இருக்குது, வருமானம் பத்தலை அப்படின்ட்டு. அப்படி சொல்லி 10 லட்சம் கடன் வாங்கி அதை நடத்த முடியல அப்படின்ட்டாங்க. ஆனால் நம்ம டிவிக்கு நம்ம சிஎம் விஜயண்ணா வந்து அதை எடுத்து வந்து நடத்தினார். உண்மையிலேயே வந்து அவர் அந்த தேர்தல் வாக்குறுதியில் அதெல்லாம் சொல்லலை. பட் அதான் சொல்லுவார்ல, அவர் சொன்னது மட்டும் இல்லை, சொல்லாதையும் வந்து செய்கிறாரு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அது. அம்மா உணவை பற்றி யாருமே எதுவுமே கேர் பண்ணிக்கல. பட் இவர் வந்து ஒரு 10 நாளில் அதை வந்து ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போது கூட நான் கூட நினச்சேன், ஏதோ அவங்க வந்து பப்ளிசிட்டிக்காக தான் வந்து பண்ணுறாங்க, ஏதோ அம்மா உணவகம் பண்ணுறேன், எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே அவங்கள குறையே சொல்ல முடியாதுங்க. டிவிக்கு வந்து குறையே சொல்ல முடியாதுங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவியில் நியூஸ் ஒன்று பார்த்தேன். என்னன்னா, திருவெரும்பூர் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து, அவர் பேர் வந்து விஜய். ஆமாம், விஜய். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். அவர் என்ன பண்ணுறாரு, திருச்சியில் இருக்கிற ஒரு அம்மா உணவகத்துக்கு போகிறாரு. போய் அங்கே போய் ஆய்வு அவர் உள்ளே போகும்போதே அங்கே இருக்கிற அங்கே சாப்பிடுவாங்கல்ல கொஞ்சம் அதான் ஏழைங்க, அதில் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து அழறாருங்க. இது மாதிரி வந்து சாப்பாடு வாங்குறேன், ஆனால் ஒரு ஊறுகாய் கூட இல்லைங்க அப்படின்றாரு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இதே நம்ம பார்த்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த இவர் என்ன பண்ணுறாரு, அவரை அப்படிங்களாங்க அப்படியே பொறுமையாக கேட்டு, சரிங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்கிறாரு. ஆறுதல் சொல்லிட்டு உள்ளே போகிறாருங்க. உள்ளே போனோன்னா அங்கே சமைக்கிறவங்களாம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற சாப்பாடை வந்து சாப்பிட்டு பார்க்குறாரு. மற்ற கட்சிக்காரங்க சாப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. இவர் வந்து அதே சாப்பாடை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு வந்து அதை கேட்குறாரு, என்னென்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டு சாப்பிட்றாரு. சாம்பார் சாதம் அப்படின்றாங்க. சாம்பாரில் பருப்பே இல்லையே அப்படின்னு அப்போ தான் தெரியுது, அவர் சாப்பிடும்போது தான் தெரியுது சாம்பாரில் பருப்பே இல்லையே அப்படின்னு. அப்பமா கேட்டால் இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க வந்து நிறைய பட்ஜெட் ஆச்சு அப்படி இப்படின்னு காரணம் ஏதோ தப்பிக்கிறதுக்கு ஏதோ காரணம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் டீசெண்டாக சூப்பராக சொன்னாருங்க, இனிமேல் வந்து சாப்பாடெலாம் நல்லா இருக்கணுமா, சரியா, இன்கேஸ் மறுபடியும் சாப்பாடில் தப்பு எதுனா வந்துச்சுன்னா வந்து இங்கே இருக்கிற ஒருத்தரையும் வந்து விட மாட்டேன், கண்டிப்பாக எல்லாரும் வேலை விட்டு தேங்கிடுவேன்ட்டு அந்த என்ன சொல்கிறது பொறுமை. ஏன்னா நம்ம தான் சட்டமன்ற உறுப்பினர், நமக்கே தான் எல்லாம் நம்மளுக்கு அடிமையாக தான் அப்படின்ட்டு அந்த ஒரு ஆணவமே இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு ட்ராப் கூட ஆணவம் கிடையாதுங்க. அவர் பேச்சுமே சரி, ஒரு இதில் ட்ராப் கூட ஆணவமே கிடையாது. அந்த ஆணவம் இல்லாத அந்த ஒரு இது எல்லாரையும் வந்து வந்த பொறுமை அதையும் சொல்கிறாரு. நான் வந்து கோவப்பட்டல, பொறுமையாகவே சொல்கிறோமா, இன்னொரு தடவை இந்த இடத்துல சாப்பாடுங்க சரியில்லைன்னா கண்டிப்பாக வந்து எல்லாரையும் வந்து நான் வேலை வந்து நிறுத்திடுவேன் அப்படின்றாரு. ஏன்னா நீங்களும் வந்து கஷ்டம் தான் படுறீங்க, சாப்பிடலாம் இருக்கிறவங்க இங்கே வரல, இல்லாதவங்க தான் இங்கே வராங்க மோஸ்ட்லி, சரிங்களா. அதனால வந்து சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்கிறாரு. உண்மையில எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு தெரிஞ்சு எந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படியாப்பா சரிப்பா அப்படின்ட்டு தட்டி ஊற்றிட்டு போயிடுவானுங்க. சரிங்களா, அங்கே இருக்கிற சாப்பாடை கூட சாப்பிட்றாங்களான்னு தெரியாது. நம்ம டிஎம்கே ஸ்டாலின் கூட ஒரு இதில் சாப்பாடில் சாப்பிட்டாரு, குழந்தைங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அதிலே போட்டார். அதெல்லாம் எங்க என்னத்தை சொல்கிறது, நான் அந்த கட்சியை குறை சொல்ல விரும்பல. பட் இந்த கட்சி வந்து இந்த 10 நாளில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னும் போது சந்தோஷமாக இருக்குங்க. எல்லா இடத்துல ரைடு போயிருக்காங்க. நான் கூட ஏதோ நான் எல்லாரும் ஆரம்பிச்சேன்டா நான் அப்படின்னு விட்டுருவாங்கன்னு நினச்சேன். நான் ஆரம்பித்தேன், அது நல்லா இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், மக்கள் சாப்பிட்றது அப்படின்னு. இதுதாங்க மக்கள் ஆச்சு. மக்கள் இதுதாங்க கேட்குறாங்க, சரிங்களா. அவங்களுக்கு வசதி வாய்ப்பு எதுவும் கேட்கலாங்க. இருக்கிறத வந்து எங்களுக்கு வந்து 3 வேளை சாப்பாடு, தங்கிறதுக்கு இடம், நிம்மதியான ஒரு தூக்கம், எல்லா மனுஷனோட தேவை அதாங்க. அதை அவங்க கேட்குறாங்க. எல்லாருக்கும் சமம் அப்படின்றது தாங்க வாழ்க்கை. அதை வந்து டிவிக்கு வந்து கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு தோணுது. அவர் விஜய் நான் பேசும்போது சொல்லியிருந்தாரு, எலெக்ஷன் நிற்கும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையை வந்து மறக்க முடியாது.
இங்க ஒரு விஜய் கிடையாது, ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு விஜய் இருக்காரு அப்படின்னாரு. ஆனா உண்மையிலேயே இந்த விஷயத்துல வந்து உண்மையாயிருக்குங்க. ஏன்னா அந்த பொறுமை, பக்குவம், சரிங்களா? ஏன்னா கஷ்டத்தை ஒருத்தன் வந்து கஷ்டம் சொல்றான்னா அதை கேட்கணும். கேட்டு ஓகே அப்படியாப்பா, அதை நான் நிவர்த்தி பண்றேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட வேலை அதுதான். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கும், மக்களோட மக்களோட சேவகன் அப்படின்னு காவல்துறை உங்க நண்பன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உண்மையிலேயே இவங்க வந்து ஃப்ரெண்டா தாங்க பழகுறாங்க. நம்ம பார்த்த வரைக்கும் சரி. நான் அதான் சொல்றேன், தமிழ்நாடு புதுசா தேருதுங்க. இப்போ வந்து பார்க்கலாம், முதல்ல ஆண்ட கட்சியெல்லாம் பார்க்கும்போது எல்லாரையும் பார்த்தா பயம் இருக்கும். ஐயோ அவன் எதனா பண்ணிட்டு அவன் கட்சிக்காரன் நினைச்சு பயம். ஆனா இப்போ நம்ம மக்கள் போற ஒவ்வொரு விஷயம் சரி தைரியமா பேசுறாங்க, தைரியமா சொல்றாங்க. காரணம் என்ன? எல்லா இடத்துலயும் விஜய் அப்படின்ற ஒருத்தர் இருக்காருன்று. ஆனா உண்மையிலே 108 விஜய் இருக்காருங்க. அவர் ஜெயிக்கும் போது அப்பதான் நினைச்சேன், 108 விஜய் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து நம்ம விஜயண்ணா மாதிரி தான் அந்த பொறுமையா மக்களோட அவங்களுக்கு மக்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சு பொறுமையா வந்து பேசுறாங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களோட குறைய கேட்கறாங்க அப்படின்னும் போது நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க. கல்குவாரிலாம் நிறைய சீல் வச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய உணவு இதுக்கெல்லாம் வந்து ரைடு போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து மக்கள் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஆனா உண்மையிலே நல்லா பண்றாங்க. சந்தோஷமா இருக்கு. அதான் இதை பார்த்தா என்ன சொல்றது, வேற யாரும் ஆள்ற மாதிரி தெரியலங்க. ஏதோ ஏதோ நம்ம வீட்டில் இது இவ்வளவு நாள் தெரியல. தமிழ்நாடு வேற எதுவும் மாதிரி தான் தெரிஞ்சுது. இப்போ ஏதோ நம்ம வீடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எல்லாரும். ஏன்னா தைரியமா போறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கணும், எம்எல்ஏ பார்க்கணும் அப்படின்னாலும் தைரியமா அவங்ககிட்ட பேசுறாங்க, குறைகளை சொல்றாங்க. அவங்களும் காது கொடுத்து கேட்டு அதுக்கான நிவர்த்தியில வந்து உடனே அவங்க எந்த அளவுக்கு வேகமா பண்ண முடியுமோ பண்றாங்க. அவங்க வந்த ஒரே நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு. இந்த 50 வருஷத்தை ஏன்னா அதுக்கப்புறம் காமராஜராக இருந்தாரு, அவங்க வந்து அவங்க இருக்க மாதிரி பண்ணாங்க. இதை 30-40 வருஷமா தான் நாடு நாசமா போச்சு. அதை இவங்க சரி பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா 108 விஜய் இருக்காங்க. நிறைய விஜய்ங்க வந்து இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா அவரோட பேச்சு செயல் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற விஷயம் நிறைய விஷயம் பார்க்குறோம். பட் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசணும் உண்மையே நல்லா இருக்காதுங்க. நல்லது நடக்கும் போது அதை நம்ம தாங்க எல்லாருக்கும் சொல்லணும். நல்லது பண்றாங்க அப்படின்ட்டு. அதாவது நீங்க நல்லது பண்றீங்க, நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு மோட்டிவேஷன், இன்னும் ஒரு 4 விஷயம் நல்லது வந்து இன்னும் பண்ணுவாங்க. பட் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் பேசினேன். மறுபடியும் அடுத்து ஒரு வித்தியாசமான டாப்பிக்ல சந்திக்கிறேன். நானும் அரசியல் பேச வேணாம் தான் நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போது பேசாமல் இருக்க முடியலங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்களே புதுசாக இப்போ தாங்க பார்க்குறோம். ஏன்னா வந்து நிறைய விஷயம் பண்றாங்க சில பேர். வேண்டாம், நான் அது ரொம்ப டீப்பாக போகிறேன். அதாவது நல்ல விஷயம் நம்ம கண் முன்னாடி நடக்குது. அவங்க வரவே மாட்டாங்கன்னா வந்தாங்க, நல்லதே பண்ண மாட்டாங்கன்னா நல்லது பண்றாங்க. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, அவங்கள வேலை செய்ய விடுங்க. யாரா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், நான் சொல்ற ஒரே விஷயம், அவங்கள வேலை செய்ய விடுங்க. அவங்க மக்களுக்காக பண்றாங்க. நீங்க பண்ணல, அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து தமிழ்நாடு வந்து டெஃபினட்டா மாறுங்க தமிழ்நாடு. அதுல எந்த ஒரு நம்பிக்கையும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. டெஃபினட்டா தமிழ் மாறும். டிவிகேக்காரங்களை வேலை செய்ய விடுங்க. அவங்க வேலை செய்யட்டும். அவங்க மக்களுக்காக வந்திருக்காங்க. கண்டிப்பா வந்து செய்வாங்க. பட் இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான டாபிக்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ரகுவரன். டாடா பை பை.